ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் guys. நீங்க பார்க்கறது ரெண்டட் டைம்ஸ். இந்த வீடியோல சோலோ லெவலிங் மேன்மோட 5வது சாப்டர் ஸ்டோரி தான் guys நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ப்ரீவியஸ் சாப்டருக்கான லிங்க் நான் பிளேலிஸ்ட்ல கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருப்பேன், இல்ல மேல ஐகான்ல வந்து வரும் guys. அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துடும் guys. அப்பதான் உங்களுக்கு இந்த ஸ்டோரியோட கண்டினியூட்டி வந்து தெளிவா புரியும். ஸோ guys வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ளே போலாமே. சாப்டர் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட வாய்ஸ் ஓவர்லேருந்து ஆரம்பிக்குது. நம்மளுடைய உலகத்தை மற்ற உலகங்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சுரங்கம் தான் கேட். இது பூமியில் 10 வருடங்களுக்கு முன்னாடி பல்வேறு இடங்களில் வந்து தோன்றுச்சு. இது வந்த அந்த நாள்ல இருந்து பூமி முழுக்க பல வினோதமான விசித்திரமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதில் ஒன்று தான் ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமான மக்கள் தான் இந்த கேட் வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் மானா அப்படிங்கிற ஒரு எனர்ஜியை கட்டுப்படுத்தக்கூடிய பயன்படுத்தக்கூடிய பவர் வந்து கிடைச்சது. ஸோ இந்த ஒரு மூமெண்ட் எப்போ சாதாரணமான மனிதன் வந்து மானா அப்படிங்கிற ஒரு பவர் வந்து கட்டுப்படுத்த வந்து அவனால முடியுதோ அந்த ஒரு மூமெண்ட்டை அவேக்கனிங் அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிடுவாங்க. இது ஏன் ஒரு குறிப்பிட்ட ஹியூமன்ஸ்க்கு மட்டும் வருது, இவங்களுக்கு ஏன் வருது, இவங்களுக்கு ஏன் வரல, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இன்னமும் விட தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் எல்லாருக்கும் தெரியும், என்னன்னா ஒரு அவேக்கனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான மானா கெப்பாசிட்டியை வந்து கொண்டிருப்பாங்க. ஐ மீன் சில பேரால் இந்த ஒரு குறிப்பிட்ட அளவு மானா தான் யூஸ் பண்ண முடியும், சில பேரால் அவங்களோட 100 மடங்கு அதிகமான மானாவே யூஸ் பண்ண முடியும். ஸோ இது அவேக்கன்ஸ்க்கு இடையில வந்து ஒரு மிகப்பெரிய பவர் கேப்பே வந்து உருவாக்குச்சு. எப்படின்னா ஒரு சாதாரணமான சின்ன மானா யூஸ் பண்ண ஒருத்தங்களால் வந்து அவங்களுடைய பாடியை வந்து இயற்கையாகவே ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க முடியும். நார்மலாக சொல்லணும்னா ஒரு ஹியூமனோட பீக் கண்டிஷனை அட்டாச் பண்ண முடியும். ஸோ ஒரு வீக்கான இருக்கிறதுலே லோவஸ்ட்டான மானா கெப்பாசிட்டி கொண்டவங்களால இவ்வளோ பண்ண முடியும். அப்படின்னா இப்போ மானா கெப்பாசிட்டி கூட அவங்களுடைய பவருங்கிறது ஹியூமன் லிமிட்டை சர்பாஸ் பண்ணும். அவங்களுக்கு யூனிக்கான மேஜிக்கல் ஸ்கில்ஸ் வந்து கிடைக்கும், மந்திர சக்திகளை அவங்களால வந்து பயன்படுத்த முடியும். ஆனால் ஒரு அவேக்கனான பர்சனோட மானா கெப்பாசிட்டிங்கிறது அவங்க அவேக்கனான மூமெண்ட்லேருந்து அவங்க சாகிற வரைக்கும் சேமாக தான் வந்து இருக்கும். ஒருத்தங்களால அவங்க மானா கெப்பாசிட்டியை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. இதனால தான் ஹண்டர்ஸ் அசோசியேஷன், அதாவது ஹண்டர்களை வந்து மானிட்டர் பண்ணக்கூடிய சப்போர்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஆர்கனைசேஷன் இந்த மானா கெப்பாசிட்டியை பேஸாக வச்சு ஹண்டர்ஸோட ரேங்க்ஸ் வந்து முடிவு பண்ணுவாங்க. இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான மானா கெப்பாசிட்டி கொண்டவங்களை இ ரேங்க்னும், இருக்கிறதுலே அதிகமான கெப்பாசிட்டி கொண்டவங்களை பி ரேங்க் ஏ ரேங்க் அப்படின்னு சொல்லி வந்து அழைப்பாங்க. நானும் இந்த ஹண்டர்ஸில் ஒருத்தன் தான், ஆனால் என்னோட ரேங்க்ங்கிறது வந்து வெறும் ஈ தான். நான் என்னதான் வந்து நார்மல் மனிதர்களோட ரொம்ப பலசாலியாக வெளியே தெரிஞ்சாலும் என்னோட ரேங்க்குக்கோ மற்ற ரேங்க்குக்கோ ஒரு மலையை வச்சாலும் மடு தான் தெரியும். அந்தளவு ஒரு பயங்கரமான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்க்கு இடையில வந்து இருக்குது. இந்த மாதிரி பவர்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடியவங்களால கேட்டை கிராஸ் பண்ண முடியும், அங்கே இருக்க மான்ஸ்டர்ஸை வந்து கொலை பண்ண முடியும். இதில் இந்த மாதிரி கேட்டை கிராஸ் பண்ணி மான்ஸ்டர்ஸை வந்து கொலை பண்ணுறதையே வந்து பார்த்தா தொழிலாக வச்சுருக்கவங்கள தான் ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து கால் பண்ணுவோம். பட் ஆனால் சில சமயம் இவங்க தாண்டி போகிற அந்த கேட்டில் பயமுறுத்தக்கூடிய சாவின் மறு உருவமாக இருக்கக்கூடிய பைத்தியக்காரத்தனத்துக்கும் அப்பாற்பட்ட மான்ஸ்டர்ஸும் சில சமயம் அந்த கேட்டுக்குள்ளே அப்பேர் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஆள் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸில் சொல்லும்போது அப்படியே இந்த ஜெய்ஜாண்டி ஸ்டாச்சுவோட பிக்சரை வந்து காட்டுறாங்க. இது அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான மரணத்தின் மறு உரமாக இருக்கக்கூடிய மான்ஸ்டர் அப்படின்னு காட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் லீடரை பார்த்து, பார்ட்டி லீடர் உங்களால் தாங்க முடியுமா, ரத்த வேலை நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கவலையோடு கேட்க, பார்ட்டி லீடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுடா, வெறும் டி ரேங்க் டஞ்சு தானே, என்ன ஆயிரப்போது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 3 ஹீலரை மட்டும் தான் நான் கூட்டி வந்தேன். அதில் ஒருத்தன் பட்ட அடியில் அவன் பணம் கூட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு காத்தோட காத்தா கரைஞ்சிட்டான். இன்னொருத்தனால இங்கே நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் தாங்க முடியாமல் பயத்தில் மூளையில் போய் ஒளிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அந்த செகண்ட் ஹீலர் வந்து பார்த்தீங்கன்னா யாரை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் வந்து நடுங்க. நம்ம பாட்டு ஹீலர் வந்து ஈவன் நம்ம பீரன் ஹீலரால் கூட இந்த ஒரு நிகழ்வை இந்த ஒரு ஷாக்கை வந்து ஏற்றுக்க வந்து முடியலை. இந்த மாதிரி சூழ்நிலையில் யாராவது ஹீல் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கறது நடக்காத விஷயம். இப்போதைக்கு நம்ம அந்த சிலை கண்ணில் வந்து படாமல் அப்படியே பத்திரமா இருந்த இடத்துல இருந்துக்குவோம். கொஞ்சம் நேரம் ஆட்டும், எல்லாருமே வந்து அமைதியானதுக்கப்புறமா இங்கேருந்து நம்ம தப்பிக்க வந்து ட்ரை பண்ணுவோம். ஆனால் என்னதான் இருந்தாலும் இங்கேயும் தப்பிக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லும்போது அங்கே எல்லாருமே பயங்கரமாக வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நான் இப்படியே இங்கேருந்து போகணும், இது வெறும் டி ரேங்க் ரேஞ்சு தான், இது வெறும் டி ரேங்க் ரேஞ்சு தான் அப்படின்னு சொல்லி பயத்தில் வந்து பார்த்தா பதட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட மைண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டு லீடர் சொன்னது வந்து சரிதான், இங்கேருந்து நம்ம நகர்ந்தா போதும், அங்கே இருக்க பெரிய சிலை நசிக்கிடும். அப்படியே நம்ம அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடினாலும் நம்ம அந்த கேட்டை தாண்டி போனோம் அப்படின்னா அந்த கேட்டை காட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சிலைக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கிறோம். எனக்கு பார்த்தா இந்த மொத்த செட்டிங்குமே நம்மளை இங்கேருந்து வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அமைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த இடத்துல சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஹண்டர் ஸ்கூட்டரில் இருக்க ஒரு ஹண்டரை வந்து எந்திரிக்கிறான். அவன் எப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஸ்கில்லை யூஸ் பண்ணிட்டு இப்போ தான் முதல்ல ரொம்ப நாள் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கில்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பராக வந்து ஆயிருக்கேன். இங்கே எனக்குள்ளே நான் சாவுறது
போகிறதுக்காக நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படல அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு அவன் கண்ணில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து தெரிய இங்கே இருக்கிற பாட்டு லீடர் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணுற நகராதரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கத்த அந்த தண்டர் வந்து ஆமாம் என்னால் அதை சாதிக்க முடியும் எதில் இல்லாட்டியும் சரி இது வரைக்கும் நான் என்னை வேகத்து மேலே வச்ச நம்பிக்கையை மட்டும் நான் என்றைக்குமே இழந்ததில்லை அதுவும் என்னை என்றைக்குமே காலவாரி விட்டதில்லை என்னால் இந்த கேட்டை தாண்டி ஒரு நொடியில் போயிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோர்ஸ் அவன் காலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்து அப்படியே ஒரு ஜெட்டு மாதிரி அங்கேருந்து கிளம்புறாங்க ஸோ அவ்வளோ ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை நோக்கி ஒரு புயல் வேகத்தில் வந்து ஓடுறான் அப்படியே அந்த கேட்டு கிட்டவே போக அவன் மூஞ்சில் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி தெரியுது அவ்வளோதான் நம்ம தப்புச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தெரிய அப்படியே அங்கே இருக்க அந்த பெரிய சில கண்ணுலேயே வந்து ஒரு ஒளி தெரியும் அவ்வளோதான் ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ மூஞ்சிலே பாட்டியில் மூஞ்சிலே பட அப்படியே ஒரு பயங்கரமான ஷாக் வந்து நடவுது என்னடா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா ஓடனோட கால் மட்டும் அந்த இடத்துல தனியாக இருக்குது எஸ் காய்ஸ் அந்த பெரிய சிலை விட்ட அந்த ஃபயர் பீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆள் சாம்பல் கூட கிடைக்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காத்தோட காத்தா கரைஞ்சிட்டான் அப்படியே அந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா பீமை வந்து ஸ்டாப் பண்ணேன் அப்படியே அந்த இடத்துல இந்த கால் கீழே தரையில் வந்து உருளை இதை பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா அண்டர்ஸ் கத்த சில பேர் கண்ணை முடிக்கிறாங்க இந்த கோரத்தை பார்க்க முடியாம நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தலையிலே வந்து பார்த்தீங்கன்னா தட்டுன்னு குத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலைங்களால அவங்க எப்போ நினைச்சாலும் எந்த நொடி நினைச்சாலும் நம்மளை கொல்ல முடியும்ல அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது நம்ம பாட்டி லீடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆமா ஒரு பூச்சியை நசுக்கிறத விட நம்மளை கொள்றது எனக்கு ரொம்ப ஈஸி தான் இருக்குது அப்படின்னு நம்ம லீடர் வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே பாட்டி லீடரை பார்த்து அப்படியே எனக்கு நம்மளை கொல்லவே மாட்டேது இந்த நொடியை நம்மளை கொண்டு போட்டுற வேண்டியதானே அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது பாட்டி லீடர் எனக்கும் அதான்டா புரியலை அப்படின்னு வந்து சொல்கிறாரு நம்ம ஹீரோ வந்து மனசுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுங்களால நம்மளை கொல்ல முடிஞ்சாலும் அதுங்க வேணும்னே நம்மளை கொல்லாமல் இருக்குங்க நாமளா டஞ்சனில் இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாமே மனிதர்களை பார்த்த உடனே தாக்க ஆரம்பிக்கும் ஆனால் இந்த சிலைங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒன்று வந்து கதவு கிட்ட போனால் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொல்லுது இன்னொன்று வந்து நம்ம எப்போ நகர்றோமோ அப்போ தான் வந்து கொல்லுது இதுங்க அட்டாக்கு ஒரு பேட்டர்னில் வந்து இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்லுவோம் நம்மளால டக்குன்னு ஒளிவட்டு வருது ஒரு நிமிஷம் பேட்டர்னா இதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ரூமுக்குன்னு தனிப்பட்ட விதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி திரும்பும்போது அங்கே இந்த ஸ்டோன் டேப்லெட்டை பிடிச்சிருக்க அந்த ஏஞ்சல் ஸ்டாச்சு வந்துருக்க அப்படியே நம்ம ஆள் பார்த்துட்டு அதுதான் கேத்தியானின் கட்டளைகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டி லீடரை வந்து பார்த்து பாட்டி லீடர் அந்த ஃபர்ஸ்ட் கட்டளை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கட்டளையா ஃபர்ஸ்ட் வந்து கடவுளை வணங்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஐடியா வந்து அவனுக்கு கிடைக்க அப்படியே வந்து பெரிய சிலையை பார்த்து திரும்பி கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து பாட்டிகிட்ட சார் எனக்கு தெரிஞ்சு இந்த டஞ்சனுக்குன்னு தனிப்பட்ட விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரையிலேருந்து அப்படியே ஹீரோ வந்து எந்திரிக்க நம்ம பாட்டியில் ஒன்றுமே இப்படி அப்படியே என்ன பண்ற பைத்தியம் பிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்தும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைச்ச பார்த்து உண்மையா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா எந்திரிக்கிறான் அப்படியே நம்ம பாட்டியோட கத்தம் திடீர்னு சைலண்ட் ஆறாரு என்னன்னா நம்ம ஹீரோ கண்ணில் அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து தெரியுது இதை பார்த்த பாட்டியில் வந்து அந்த கண்கள் இது சாவை நோக்கி ஓடுறவனோட கண்கள் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே ஃபுல்லாக எந்திரிச்சு நின்றுட்டு அந்த சிலைங்கிறது நகர்றவங்களை தாக்காது அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்டோரி வந்து இந்த இடத்துல முடியுது ஸோ கேஸ் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நினைக்கிறேன் ஸோ பை பை கேஸ் ஹேவ் a nice day